Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் அனாவசியமா இப்போவும் வெளியே போகாதீங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மெக்சிகன் ரைஸ் சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி. ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சுக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளியை அதில் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். தண்ணி சுட்ட உடனே நம்ம போட்டோம்னா சீக்கிரமாக கொதிச்சிரும். இந்த மாதிரி பாயில் ஆனவுடனே இதில் இருக்கிற தோலை நம்ம பீல் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது வெந்த பிறகு இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு தான் நமக்கு எடுக்க முடியும், சூட்டில் எடுக்க முடியாது. ஆற வச்ச பிறகு மேலே இருக்கிற தோல் அதுவே வந்திருக்கும், கொஞ்சம் உறிஞ்சி தோலை எடுத்துட்டு நம்ம இதை மிக்சியில் பேஸ்ட் ஆக்க போகிறோம். உங்களுக்கு ரெடிமேடாக டொமேட்டோ பேஸ்ட்டுன்னு விற்கும், அது கிடச்சதுன்னா ஓகே. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். முக்கால்வாசி நம்ம ஒன் பாட் ரெசிபி டைம் இல்லை, வெளியே போய்ட்டு வந்துருக்கீங்க, சட்டுன்னு செய்யணுன்றப்போ இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற தக்காளி சாதம் மாதிரி இருக்காமல் மெக்சிகன் ரைஸுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஆறின பிறகு இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பில். குக்கர் நல்லா சூடாகட்டும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பொடியாக நறுக்கின பூண்டு நான் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கிறேன். நீட்டு வாக்கில் அரிஞ்சு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு உங்ககிட்ட கேரட், பட்டாணி அந்த மாதிரி எந்த காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் கேரட் தான் சேர்த்துருக்குறேன். மோஸ்ட்லி கேரட்டு, பச்சை பட்டாணி அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஜீரகம் பவுடராக போட்டுக்கோங்க. என்கிட்ட ஜீரக பவுடர் இல்லைன்றதுனால நான் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஆனால் பவுட்ரு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. மெக்சிகன் ரைஸ்க்கு முக்கியமான வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் போட்டால் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட 3 கலர் கேப்சிகம் இருந்துச்சுன்னா 3 கலரும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட க்ரீன் ஒண்டி இருக்குது, அதனால் நான் க்ரீன் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி ரைஸும் நார்மல் ரைஸும், நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் எடுத்துருக்குறேன். உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி சேர்த்துக்கலாம். நார்மல் ரைஸ் செஞ்சாலே நல்லாயிருக்கும். இல்லை பாஸ்மதி ரைஸில் செய்கிறோன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயே செய்யலாம். தண்ணி அளவு ஒண்டி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கணும். அரிசி போட்டு மெதுவாக கலந்து விடுங்க. பிரியாணி அரிசினா உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனால் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டு ஒரு 2 செகண்டு கலந்து விட்டிங்கன்னா போதும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா டொமேட்டோ பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கலந்து விடுங்க. கலந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து போட்டோமோ அந்த டம்ளரில் நார்மல் ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. இதுவே பாசுமதி ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் போதுமான அளவு. நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலுமே பிரிஞ்சி, பிரியாணி எதுவாக இருந்தாலுமே இந்த ரைஸ்க்கு இதுதான். நார்மல் ரைஸ்னால் 1க்கு 2, பிரியாணினா 1க்கு 1.5. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. மேலே ஆரிகானோ கொஞ்சம் தூவிக்கலாம். நான் ஏன் லாஸ்ட்டில் தூறேன்னா அந்த ஆரிகானோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நம்ம முன்னாடியே போட்டோன்னா ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும்ன்றதுனால மேலே ஆரிகானோ கொஞ்சம் தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு குக்கரை மூடி விசில் வைக்கலாம்.
எப்போவுமே உப்பு வந்து நம்ம உள்ளே வேகும் போதே பார்த்து போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம மேலுக்க போட்டு சாப்பிட்றதுன்றது ரொம்ப தவறான விஷயம். உப்பை மேலுக்காக சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு நார்மல் ரைஸ்ன்றதுனால 3 விசில் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் பிரியாணி ரைஸ்னால் 2 விசில் போதும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஈஸியான மெக்சிகன் ரைஸ். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் கூட, பிரிஞ்சி செய்கிற நேரம் கூட ஆகாது. அதை விட ஈஸியாகவே முடிஞ்சிடும். இதோட ஃப்ளேவர், அந்த அரோமா வந்து நம்ம வந்து ஒரு பாஸ்தா, ஒரு பீஸா சாப்பிட்ற ரேஞ்சுக்கு அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சுவையான மெக்சிகன் ரைஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தாசன். நன்றி, வணக்கம், பாய்.